வரமே சுனமோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். ஏசப்பா, நம்ம கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மளை எப்படி கண்ணின் மணி போல பாதுகாத்தார். எத்தனையோ பேர் போன வாரம் இருந்தவங்க கூட இன்னைக்கு இல்லை. கர்த்தர் நம்மளை அதுக்கு மத்தியிலையும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். நம்ம வெளியில போறோம், வீட்டுக்கு வரோம்னா கர்த்தருடைய கிருபை தான். கர்த்தர் தான் நம்மளை வழி நடத்துறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. கர்த்தர் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நடத்திட்டு வர்றாரு. ஸ்தோத்திரம். அந்த தேவன் அவர் நேற்று மாத்திரம் இல்லை, இன்றைக்கு மாத்திரம் இல்லை, என்றைக்குமே அவர் மாறாத தேவன். அவர் எப்படியோ அப்படியே தான் இருக்கார். ஆதியில இருந்த தேவன், ஆதியில இருந்த அன்பு அப்படியே தான் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஸ்தோத்திரம். இந்த தேவனை நம்ம போற்றி துதித்து பாடுவோமா? போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே நாம் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாடாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாடாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடை பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடை பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன்.
விலகிடவே மாட்டார். அவர் ஸ்தோத்திரம். அவர் தான் நம்மளுடைய நம்பிக்கை. அவர் தான். சூழ்நிலையை நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். நம்ம சூழ்நிலையை காட்டிலும் கர்த்தர் நம்மளும் பெரியவர். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க கர்த்தர் ஒரு நாளும் அவர் கைவிடுற தேவன் அல்லவே இல்லை. நம்ம நம்பிக்கை அவராக தான் இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தரை பார்த்து சொல்லுமா, நீங்கள் தான்ப்பா என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லிடுவாங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டையிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டையிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நம்பிக்கை. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செயல்பட நம்ம எதிர்பார்க்கிற காரியத்துல இது ஒரு காரியம் நம்மளுக்கு செய்யணும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற காரியத்துல கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு அற்புதம் செய்ய போறாரு. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆகார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மனைவி. அவங்கள சாராள் அவங்கள அனுப்பிட்டு சொல்லும்போது ஆபிரகாம் ஒரு குருதி தண்ணீரை கொடுத்து ஆகாரை என்ன பண்றாங்க, அனுப்பி விடுறாங்க. அவங்க எங்க போறாங்கன்றது தெரியல. அவங்க தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவங்கள தனித்தனியா கையில பிள்ளைய பிடிச்சிட்டு அவங்க வனாந்திரத்துல நடந்து போறாங்க.
பிள்ளைய சாகிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஓரமா போய் அழுகுறாங்க. அந்த கண்ணீரை ஏசப்பா கண்டார். அவங்க ஏசப்பா நோக்கி கூப்பிடல, ஆனா அந்த கண்ணீர், என் பிள்ளைய சாகிறத நான் பார்க்க முடியாத அப்படின்னு அவங்க வடிச்ச அந்த கண்ணீரை ஏசப்பா கண்டு அந்த இடத்துல ஒரு துறவை காமிச்சாங்களாம். அங்கதான் பக்கத்துலதான் துறவு இருக்கு, ஆனா ஆகார் கண்ணில் அது தெரியல. அந்த துறவுல ஆண்டவர் ஆகாருக்கு காமிச்சதுனால ஆகார் சொல்றாங்க, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்துல கண்டேன், என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி ஆகார் சொன்னாங்க. நம்மளையும் காண்கிற தேவனா இருக்காரு ஏசப்பா. நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வனாந்தரமான சூழ்நிலை, எங்க போறோம், என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன சூழ்நிலை, என்ன இந்த நிலைமையில நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நம்ம வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை காண்கிற தேவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் நம்மளை காண்கிறவர், அவர் தான் நம்மளை காக்கிற தேவன். பாடலாமா? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார், கிருபையால்
அந்த சத்தமா இயேசுமாக்கிட்ட சொன்னாங்க, நான் உள்ளதாப்பா நம்பிக்கேன்னு சொன்னாங்களா? மறுபடியும் நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்னை பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்னை பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை. உங்க சத்தம் நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலட்டாலும், அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலட்டாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே
இருக்கணும். வெறும் நமக்கு நன்மை நடந்தால் மட்டும் நம்ம சந்தோஷமா இருக்குங்க. நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம எப்பயுமே கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுவோம், சந்தோஷமா இருக்கும். பவுல் பாருங்க, அவர் நடந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கத்தின் பாதையில நடந்தார். ஒரு ஒரு கிராமத்துக்கு போறாரு. அங்க போய் அவர் சுவிசேஷம் ஆரம்பிச்சாருன்னா அவர் என்ன பண்ணுவாங்க, ஏத்துக்குவாங்களா? கல்லெறிஞ்சிருக்காங்க, அவரை அடிச்சிருக்காங்க, தூக்கி அந்த ஊரோட ஒதுக்குறமா போட்டா கூட அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் எந்திரிச்சு அடுத்த ஊருக்கு போய் சொல்றதுக்கு எந்திரிச்சுட்டாரு. அப்பனா அவருடைய வைராகியம், கர்த்தருக்குள்ள அவருடைய வைராகியத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, நான் சாப்பிடாம ட்ரெஸ் இல்லாம எந்த சூழ்நிலையும் நான் இருந்தாலும் ஆனா நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கேன். எப்போதுமே நான் கர்த்தருக்குள்ள என்னோட சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க எதுக்குமே எந்த ஒரு காரியத்துக்குமே பயப்பட மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் நம்ம கூட இருந்தா நம்ம எதுக்காகவும் கலங்க தேவையில்லை. அவர் நம்மளுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம உள்ளத்துல எப்பயுமே வச்சிருப்பாரு. நம்ம சூழ்நிலை மோசமா இருக்கும் ஆனா நம்ம உள்ள சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. நம்மளை சோர்வா விட மாட்டார், நம்மளை கண்ணீர் வடிக்க விட மாட்டார், பலவீனமா இருக்க விட மாட்டார். எல்லா சூழ்நிலையும் நான் கூட இருக்கேன்ற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கறதுனால எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா பாட்டோமா, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும்
கேட்கறதுக்காக அவங்க பாருங்க சீஷர்லாம் பாருங்க எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க, ஒளிஞ்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு அவங்களாம் வந்து வெளியில வர முடியாம ஒரு பயந்த சூழ்நிலையில இருந்ததுனால கர்த்தர் அவங்க கேட்கறதுக்காக 40 நாள் அவங்களோட இருந்தார். அவர் வந்து அவரை காமிச்சார், நான் உயிரோட தான் இருக்கேன், நான் உயிரோட தான் இருக்கேன், நீ பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு கர்த்தர் வந்து அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு பார்க்கணும். அப்போ பாருங்க ஒரு தடவை பேதுரு என்ன பண்ணாரு, மீன் பிடிக்க மறுபடியும் பழைய தொழிலுக்கே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போயிட்டாரு. கரையில் ஆண்டவர் நிற்கிறாரு. அவங்க போயிட்டு வலையை போட்டு பார்த்துருக்காங்க, மீன் அகப்படல. திரும்பி வந்தாங்க. ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் வந்து வேற ரூபத்துல இருந்தார். அப்போ அவர் பார்த்தா ஏசப்பா மாதிரி இல்லை, வேற ரூபத்தில் ஒரு பகுதியிலே மரியாதைக்கு வந்து தோட்டக்காரனா வெளிப்பட்டது போல அவர் வேற ரூபத்துல இருந்தனால அவங்களுக்கு தெரியல, சீஷர்களுக்கு அவர் தான் ஏசப்பான்னு தெரியாது. அவர் வந்து கேட்கிறாரு, மீன் அகப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, நம்மளுடைய வலது பக்கமா வலையை போடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து பேதுரு ரியலைஸ் பண்றாரு, என்னன்னு இதே வார்த்தையை தான் ஏசப்பா எனக்கு அவரை அழைக்கும் போது அவங்க அந்த வார்த்தையை தான் சொன்னார். அதை நினைவு கொண்டு பேதுரு சொல்றாரு, இது யாரும் இல்லை ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லி போய் அந்த வலையை வலது பக்கமா போட்டப்ப 182 மீன் கிடைச்சிதான். அதை எடுத்துக்கிட்டு அவங்க வரும்போதும் நீங்க கரையில பாத்தீங்கன்னா ஏசப்பா அவங்களுக்காக சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாராம். அப்பவும் மீனையும் சுட்டு வச்சிருந்தாராம். ஏசப்பா சமைச்சிருக்காரு பாரு, யாருக்காக? சீஷருக்காக. அவரே அவருடைய கரங்களால சமைச்சு அது அவருடைய தாய் அன்பு அவர் காண்பிக்கிறார். எவ்வளோ ஒரு நல்லது. அவங்க கேட்கல ஏசப்பா பசிக்கிற சாப்பாடு இல்லை அப்படின்லாம். ஆனால் அவங்களுடைய அந்த பசி அதை அறிஞ்சு ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு வச்சிருக்காரு பாருங்க. வந்தவுடனே அவங்களுக்கு கொடுக்குறாரு. பார்த்தா எவ்வளோ ஒரு அன்பான தேவன். நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத அவர் என்ன பண்ணுறாரு, முன்கூட்டியே அறிஞ்சு நமக்காக ப்ரிப்பேர் பண்ணுற தேவனா இருக்காரு. ஸ்தோத்திரம். இதை உணர்ந்து நம்மளை பார்த்துக்கிற நம்மளை பேதுருவை அவங்க சீஷர்களை எல்லாருமே ஆண்டவர் அப்படியா பாதுகாத்த, அப்படியா அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்திச்சாரு அப்படின்னா நமக்கும் செய்ய வல்லவராக இருக்காரு. நம்ம உணர்ந்து என்னை பார்த்துக்க ஏசப்பா இருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல நம்ம பாடலாமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க,
தேவன் நம்மோடு இருப்பதாய் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க,
மத்தியில கர்த்தரே கிருபையாய் இம்மட்டும் சுமந்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றின்னு சொல்லாமா ஏசப்பா, நாங்க மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மனதார உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாயை போல அன்பு இடத்துல நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. தந்தையை போல அன்பு ஆண்டவரே. அப்பா ஒரு நண்பரை போல ஒரு அன்பு ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சிநேகிதராய் நீங்க எங்களுக்கு கூட இருந்தீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஆவியானவரே வரவேற்று நம்ம பாடலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி
அப்பா நீங்கள் அந்நிய பாஷையில துணித்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த மத்தியில உலாவி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி அசைவாடி கொண்டிருக்கிறப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விட்டு கொடுத்து எல்லாரும் அந்நிய பாஷையில இயேசுவாவை துணிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு கலாஷா டாலர் ஒரு மெல்லிகா லாஷி டாலர் உன்னராகலமா ஒனி வல்லாஷி டாலர் உன்னராகலமா. Thank you Baba Krishnamani ஒரு மலரிகா ஓஷிகல ருன்னரிகா மோஷந்தல ரவகலமா கிலரன துங்கலஷி வல்லருன தவல்லரனதமா சங்கலமா. Thank you Baba Krishnamani இந்த பிரசன்ன மலவிலாம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. மகிமை மேல்கமாய் நீங்க மூடிக்கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சீனாய் மலையில இறங்கின ஆண்டவரே அப்பா அந்த பிரசன்னம் இந்த மகிமை ஆண்டவரே இந்த இடத்துல அப்பா மூடிக்கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்த்தவாரம் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்த்தவாரம் இந்த வேளையிலே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. புதிய அபிஷேகத்தினால புதிய எண்ணெயினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா நிரப்பி அனுப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். யாரும் வந்தவனமாய் அல்லப்பா ஆண்டவரே, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு புதிய பலத்தினால் ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரை திருப்பி அனுப்புங்கப்பா. பலத்தினால இடைக்கட்டுங்கப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் நீங்களாப்பா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நீங்களாப்பா தகப்பனே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, இந்த வேலையில நிரப்புங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் கத்த நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே அப்பா பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும்ப்பா ஆண்டவரே. சோர்வுகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. கவலைகள் கண்ணீர் கஷ்டம் எல்லாமே நீங்க நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்க சமூகத்துக்கு வந்த யாரையுமே கர்த்தர் வெறுமையாய் அனுப்புனதே இல்லப்பா. ஒருவரையும் நீங்க சும்மா அனுப்பவே இல்லப்பா. உங்களிடத்துல வந்த எல்லாரும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே போனாங்கப்பா ஆண்டவரே. உண்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்னைக்கு நிரப்பி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே. கண்ணுக்கால் அளவு இல்லப்பா, உடனால அளவு இல்லப்பா ஆண்டவரே. நீங்கிற அளவுக்கு ஆண்டவரே நீங்க புதிய செய்வோம் ஆண்டவரே. நிரப்பி அனுப்பணும் ஆண்டவரே. புதிய பலத்தினால இடைக்கட்டணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இன்னும் வளமையா இன்னும் அதிகமாய் கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறவளாய், இன்னும் அதிகமாய் வேதத்தை தியானிக்கிறவளாய், இன்னும் கர்த்தரை ஆராய்ந்து அறிகிறவளாய், இன்னும் கர்த்தருக்கு சேர்க்கிறவளாய் கர்த்தர் நீங்க ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தர் நீங்க அப்படியாய் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தரைகளை ஆண்டவரை நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் கர்த்தரைகளை நடத்த ஆண்டவரை வல்லவரா இருக்கீங்கப்பா. இம்மட்டும் சுமந்தீங்கப்பா, இனிமேலும் சுமப்பீங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இம்மட்டும் தாங்கினீங்கப்பா, இனிமேலும் நீங்க தாங்க வல்லவரா இருக்கீங்கப்பா. நாங்க உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். மீதியான வேலையை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. உடைய வார்த்தையாகிய மன்னாவினால எங்களை திருப்தியாக்கி அனுப்புங்கப்பா ஆண்டவரே. எலியா சோர்ந்து போயிருந்தப்போ ஆண்டவரே நீங்க தாங்க ஆண்டவரே உடைய தூதரை கொண்டப்பா ஆண்டவரே. எலியாவை ஆண்டவரே போஷித்தீங்கப்பா ஆண்டவரே. 40 நாள் நடக்கக்கூடிய பலன் எலியாவுக்கு கிடைச்சதப்பா. இன்னைக்கும் ஆண்டவரே நீங்க கொடுக்க போற உடைய வார்த்தையினால நாங்க பலன் அடைந்து திருப்தியாய் ஆண்டவரை கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா துதியும் எல்லா கனமும் என் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி இயேசுவை
ஒரு 2 நிமிஷத்துக்காக நம்ம ஜெபிச்சுட்டு முடிஞ்ச உடனே வந்து முழங்கால் இருக்கலாம். முடியாதவங்க நின்றுட்டாங்க. முதல் காரியம் எதுக்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் நியூஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணிப்பூர்ல பார்த்தீங்கன்னா 3 பாஸ்டர்ஸை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. அவங்க பாருங்க, இப்போ இந்த கடைசி காலகட்டத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியக்காரங்களுக்கு ஏற்படுற நிலைமையை பாருங்க. அப்போ நம்ம தேசத்துல இருக்கிற ஊழியக்காரங்களுக்காக நம்ம ஜெபிக்காம வேற யாரும் ஜெபிக்க போறாங்க? நம்ம தான் வந்து அவங்களுக்காக பாரப்பட்டு ஊழியக்காரங்க இந்த நாட்கள்ல சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கணும். எந்த ஒரு சவுலை வந்து பவுலா மாத்தின தேவன், சவுல் எவ்வளவாய் கர்த்தரை விரோதிச்சாங்க இல்லையா, அவங்கள வந்து சவுலை ஆண்டவரால பவுலா மாத்தி வளமையா ஊழியம் செய்ய வைக்க முடியும் அப்படின்னா, கர்த்தருக்கு எதிரானவங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணும், பவுலுக்கெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக இந்த RSS இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கர்த்தர் வந்து அவங்களெல்லாம் மாற்றணும். கர்த்தர் பக்கமாய் திருப்பணும். கர்த்தருக்கு எதிரானவங்க, கர்த்தரை விரும்பாதவங்க, கர்த்தரா விட்டு தூரமா இருக்கிற இந்த ஜனங்க, கர்த்தரை எதிர்க்கிற ஜனங்க கர்த்தர் பக்கமாய் அவங்க கர்த்தருக்காக எழுப்பி அவங்களாம் ஊழியம் செய்யறவங்களாம் மாறணும். ஊழியக்காரங்களுக்காக இந்த நாட்களை நம்ம ஜெபிக்கணும், மாறப்பட்டு ஜெபிக்கணும். நிறைய ஊழியக்காரங்க இப்போ பாருங்க, கர்த்தர் வந்து நீதி செய்கிறவராக கூட இருந்தார். இந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காற்று பலமாக, இந்த சூறைக்காற்றுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பலமாக வீசினதுனால 60 பேர் அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு. இன்னும் அதிகமானவங்க பேர் கூட அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதா நியூஸில் பார்த்தேன். எப்படின்னா, உத்தரப்பிரதேசம் வந்து கர்த்தருக்கு எதிரான ஒரு மாநிலம். அங்கே வந்து சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு மிஷினரிங்க எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி ஜெயிலில் அவ்வளோ கொடுமை அவங்களாம் அனுபவிக்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய நீதியை அங்கே வெளிப்படுறத பார்க்குறோம். ரொம்ப அதாவது கொடுமை அதிகமாக இருக்கும் போதோ கர்த்தருடைய நீதி அந்த இடத்துல வெளிப்படுறதா பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஊழியக்காரங்களுக்காக நம்ம வந்து ஜெபிக்கிறோம் இந்த நாட்களில். இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? மஞ்சுஸ்டர் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஆவியானவரே, இந்த கரத்துல ஒப்புடுகிறோம் ராஜா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வேலையில ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு மனதின் ஆவியை கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த கரத்துல இந்த வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்டு சைடு நடக்கிறதான எல்லா காரியங்களும் ஆவியானவரே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க ராஜா. இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். வேதத்துல எத்தனோ ஊழியக்காரங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தீர்க்க தரிசன வரங்களை பெற்றவங்களை பார்க்கிறோம் ராஜா. அப்பா, அப்பேற்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை செய்தவர்களுக்கு இதே நிலைமை தான் நடந்தது ராஜா. தேவாதி தேவன் இந்த நாட்களில் அது கடந்து வருகிறது ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். நீர் உண்மையுள்ள தேவன் ராஜா. நீர் அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே ஒரு காரணம் இருக்கு ராஜா. இந்த தேவாதி தேவன் அந்த தேசத்தை நீர் ரட்சிக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விளையாட பெற்ற அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஆண்டவரே, ஊழியக்காரங்க ஆண்டவரே விளையக்கரையமா தன்னுடைய ஆண்டவரே வீர தியாகம் பண்ணியிருக்காங்க ராஜா. அதோட பிரதிபலன் கத்தாவே அந்த தேசத்துல கிடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் கத்தாவே அங்க அற்புதம் நடக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் உண்மையில்லவர் என்பதை அந்த தேசம் அறிந்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேலையில ராஜா. என் தேவாதி தேவன் தாவீதோடு இருந்தீங்களேப்பா ஆண்டவரே. கோலியாத்தை முறியடிக்கும் போது சவுல் ஆண்டவரை உற்சாகப்படுத்தினாரே. ஆனால் அப்படிப்பட்ட சவுல் மாறினதுக்காக கத்தாவே ஒரு மாற்றத்தை நீங்க தான் அப்ப ஏற்படுத்தினீங்க. அந்த சவுலுக்கு கத்தாவே மீண்டுமாய் நீங்க ஒரு தேசத்தை கத்த மாற்றி கொடுத்தீங்களே ஏசப்பா. நீர் உண்மையிலே சவுலுக்கு வெளிப்படுத்தினீங்களே ராஜா. அதுபோல இன்னைக்கு ஆண்டவர் உமக்கு விரோதமா இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களை ஒவ்வொரு தலைவர்களும் உடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை மாற்றும் போதுதான் நீங்க நன்றி செலுத்துகிறோம் அப்ப. முன்னே இருக்கிறதை காட்ட பின்னே அதிகமாய் நீர் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறீங்கப்பா ஆண்டவரே. அதை நாங்க வரும் காலத்துல நாங்க கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஊழியக்காரர் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் வீணா போகாது ராஜா. அப்ப அது மரமாய் முளைக்க முடியாது, அநேக கனிகளை கொடுக்க முடியாது, அதோட பேர் பற்றி எரிய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தால் நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே நாமத்துக்கு நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன்னு சொல்லிட்டீங்கப்பா. நீங்க தந்ததுக்காக நன்றி 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 ஏசப்பா. இயேசுவின் நாமத்தை நாங்க ஒரு மனமாய் பெற்றுக்கொள்கிறோம்.
இந்த கருத்துல ஒவ்வொருத்தர் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் முதல் பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபித்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா 2வது காரியம் நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம பிரதமர் அறிவிச்சது எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. இன்னும் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபியூலில் வந்து கன்சப்ஷனை கம்மி பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, ஆன்லைன் கிளாஸ் வைங்க. இது எல்லாமே ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேசத்து ஒரு பஞ்சத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், அந்த கடைசி கால தீர்க்க தரிசனம் நம்ம காலத்தில் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்க்கணும். இந்த 3மே சேர்ந்தாப்புல நடக்கும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. என்னன்னா, பஞ்சம் வரும், அதே சமயத்தில் கொள்ளை நோய் இருக்கும், அதே சமயத்தில் யுத்தமும் நடக்கும். இது 3மே சேர்ந்தாப்புல வந்தால் தேசத்தில் பாருங்க எவ்வளோ நம்ம இது மாதிரி நம்ம பிரதமர்லாம் சொன்னதே இல்லை. இப்போ இத்தனை நாளுமே சொன்னதில்லை. இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கைமீறி போயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். யாரும் பயப்பட வேணாம். எலியாவை பஞ்ச காலத்தில் போஷித்த தேவர் நம்மளையும் போஷிக்க வளவா இருக்கார். நம்மளால என்ன முடியும்? நம்ம ஜெபிக்க மட்டும்தான் முடியும். கர்த்தர்கிட்ட நம்ம தேசத்தை ஒப்பு கொடுத்து, பஞ்சத்துலேயும் எங்கள் தேசத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தேசத்துக்காக இந்த பியூல் இது எல்லாமே தேசமாக மாற்றி போடணும். எல்லாமே நம்ம தேசத்துக்கு கிடைக்கிற மாதிரி அந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும்னு சொல்லி ஒரு பாரத்தோடு ஜெபிப்போமா? கர்த்தாவே பரிசுத்த தகப்பனே துதிக்கிறோம். நன்றி செலுத்துறோம்ப்பா தகப்பனே. ஸ்தோத்திரம் நாளுக்காக, பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தகப்பனே கொடுக்கப்பட்ட ஜெபவிழிப்புக்காக உங்கள் பாதப்படி வந்திருக்கு தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, நீங்கள் பஞ்சம் வரும்போது வந்து ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரை பிரதமர் மூலமாக நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் தகப்பனே. அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாளிலே தகப்பனே ஸ்தோத்திரம். ஒரு கொள்ளை நோயை பார்க்கிற தகப்பனே ஸ்தோத்திரம். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறதுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், குறிக்க நன்றி செலுத்தணும்ப்பா. 2020 கொரோனா வந்து தகப்பனை ஸ்தோத்திரம் விட்டு அன்றைய யுக்ரைனுக்கும் தகப்பனை ஸ்தோத்திரம், ரஷ்யா காட்டுடைய போர் மூன்றே தகப்பனே போர்களையும் நாங்கள் கேள்விப்பட்டுமே தகப்பனே. அடுத்ததாக பஞ்சகாட்டுடைய இந்த பிரதமர் மூலியமாக நீங்கள் அறிவித்திருக்கிற தகப்பனை ஸ்தோத்திரம். ஏரியாவான பஞ்சகாலத்தின் போஷித்த தேவன் தாமே எங்களை நீங்கள் போஷிக்க போட்டதாக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. தகப்பனை கூடுமான தகப்பனை இந்த தேசத்தில் பஞ்சம் இல்லாமல் பாதுகாக்கப்படுவார். ஸ்தோத்திரம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் தகப்பனை பாதிக்கப்படுவார் என்று அவருடைய சூத்திர தகப்பனை ஆண்டவர் புள்ளி சொல்லிய தகப்பனை கர்த்தாவே மேல் இறங்குங்கப்பா. என் தேசத்தின் மேல் இறங்குங்க தகப்பனை. என் இந்தியாவின் மேல் இறங்குங்கப்பா. என் இந்திய மக்கள் மேல் இறங்குங்க தகப்பனை. ஸ்தோத்திரம். சுத்தமாக அந்த பஞ்சத்தை எடுத்து போட்டு தகப்பனை கோஷிங்க தகப்பனை. ஒவ்வொரு கூட இந்த பஞ்சத்தில் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு விடாக்கூடாது தகப்பனை. நாங்கள் திரும்ப நின்று சபையாரா சேர்ந்து தகப்பனை திரும்ப நின்று ஜெபிக்கிறோம் தகப்பனை. பஞ்சத்தை மாற்றி போடுங்கப்பா. ஸ்தோத்திரம். பஞ்சத்தை மாற்றி போட்டு தகப்பனை ஒரு பஞ்சம் இல்லாத ஒரு இந்தியாவாக தகப்பனை ஸ்தோத்திரம் போட்டுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்போ கத்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல தகப்பனே. கர்த்தர் நம்ம ஜெபித்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம். யாரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மாவுக்காக அம்மா வந்து போயிட்டாங்கண்ணா. அவங்க பேர் என்னங்கண்ணா? அவங்க பேர் தேவி. அவருடைய தேவிக்காக ஸ்தோத்திரம். அவங்க வீடு கட்டுறது காரியம் வந்து கர்த்தர் நிறைவேற்றணும். அவங்களை நம்ம சபையை நம்பி
நம்ம ஜெபிப்போம்னு வந்துருந்தாங்க ஸ்தோத்திரம். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஸ்தோத்திரம். நம்மளே யாராவது அவங்களுக்காக திறப்பில் நின்று அந்த காரியம் வீடு கட்டுற காரியம் கட்டத்தை சரியாக சொல்லணும். அந்த கேஸ்லேருந்து கட்டர் ஸ்தோத்திரம் ஒரு தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக நம்ம பண்ணணுமா ஏன் செஞ்சோம் சகோதரி அம்மா சகோதரி தேவி அவங்களுக்கு எல்லா கடைகளையும் நீக்கி போட்டு அப்பா அங்கே ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி சீக்கிரத்துலப்பா அந்த வீடை கட்டி அப்பா அவங்க உமக்கு சாட்சியாக வாழ நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்படியா எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் தரப்போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நம்பிக்கையாகவே கட்ட நம்ம ஜெபத்தை கேட்டு கத்தரை ஸ்தோத்திரம் கலை கட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அம்மா ஒரு ஆத்மா கொடுத்துருக்காங்க. ஸ்தோத்திரம். அந்த காரியம் ஜெயமாக முடிச்சிடும். அவங்க தொடர்ந்து ஆலயத்துக்கு வரணும். இதோட கத்தோடைய அன்பை சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு வரணும். சரி, அடுத்ததாக நம்ம சங்கீத பகுதிக்கு சொல்லும். சகோதரி இசைக்கு அவங்க சங்கீதம் 15 யாவர் எடுத்துக்கணும். சங்கீதம் 15 யாவர் எடுத்துக்கணும். சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். சேர்ந்து வாசிப்போம். தன் கருத்தை வட்டிக்கு போடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நாளைக்கு பாட எல்லாம் கலந்துட்டு அங்கிருந்து பாருங்களா
கொடுத்துருவோமா கொடுத்துருவோமா ஓகே அந்த ஜோம் பண்ணி முடிச்சோம் சிஸ்டர் சிஸ்டர் சங்கீதா சிஸ்டர் இந்த காணிக்கைக்காக ஜோம் பண்ணி முடிச்சோம் ஐந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சபா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் தேவன் எங்களோடு இருந்த வல்லமையான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆராதனையிலே தேவனின் மகிமைப்பட்டீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனின் நிரப்பினீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, அப்பா ஆண்டவரே, அப்பா அந்த காணிக்கை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே.